இங்க மகாவ வேலைக்கே போகக்கூடாதுன்னு சொன்ன காயத்ரிக்கு ஏட்டிக்கு போட்டியா காயத்ரியை அவமானப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ராஜலக்ஷ்மி ஏன் மருமகளை போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு முதல்ல நீ யாரு? ஏன் மருமக வேலைக்கு போவா, அவ இப்போ போக தான் போறா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மகாவுக்கு பர்மிஷன் கொடுத்துறாங்க. இதனால மகா ரொம்ப சந்தோஷத்தில் இருந்துட்டு இருக்காங்க. நேராக இங்கே வந்து தன்னுடைய ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. மகா வந்து இந்த மாதிரி இங்கே ஒர்க்கில் ஜாயின் பண்ண நினச்சி இங்கே சூர்யா வந்து ஒரு பக்கம் பிடிச்சாலும் பிடிக்காத மாதிரியே நடந்துட்டு இருக்காங்க. மகா தன்னுடைய வேலைகளை பார்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப விரும்பி சந்தோஷமாக அவங்க சின்ன வயசில் ஆசைப்பட்ட தனக்கான வேலை தனக்கு கிடைச்சதை நினச்சி அவங்க எப்போதும் போல் அந்த கம்பெனியில் டிசைனிங் ஒர்க்கை பார்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அதே கம்பெனியில் தான் இப்போ கௌதமுக்கும் வந்துட்டு ஒரு நல்ல போஸ்டிங்கை வந்துட்டு போட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த வேலையை பார்க்குறதுக்காக கௌதமும் இருந்துகிட்ருக்காரு. கௌதமுக்கு மகா வந்தது கொஞ்சம் கூட பிடிக்கல. ஆனால் மகா அதையெல்லாம் கவனிச்சிக்கவே இல்லை. மகா எப்போதும் போல் தன்னுடைய வேலைகளை சிறப்பாக கவனிச்சிட்ருக்காங்க. ஈவினிங் மகா சூர்யா 2 பேருமே ஒன்றா தான் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகிற மகா கிட்ட தாத்தா பாட்டி என்னம்மா மகா இன்னைக்கு கம்பெனியில் ஒர்க்கெல்லாம் எப்படி போணுச்சுன்னு கேட்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு தாத்தா, எப்போதும் போல் நான் என்னுடைய வேலையை நல்லபடியாக முடிச்சிட்டேன். சரி தாத்தா, நான் போயிட்டு இங்கே உங்களுக்கு டீ காப்பி ஏதாவது போட்டு தரேன்னு சொல்ல, நீ கொஞ்சம் பொறுமையாக இருமா, அங்கேயும் வேலை பார்த்துட்டு வீட்லேயும் வந்து வேலை பார்க்கணுமா, அதான் இங்கே வீட்டுக்கு ஆள் ரெடி பண்ணியாச்சுன்னு சொல்லிடுறாங்க. என்ன தாத்தா ஒரு நாள் தானே வேலைக்கு போனேன்னு சொல்ல, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் வேலைக்கு போவியா, அப்போ நாளைக்கெல்லாம் போக மாட்டியான்னு எங்கள் தாத்தாவும் ஐஸ்வர்யாவும் கேட்குறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை தாத்தா, நான் எப்போதும் போகத்தான் போகிறேன், ஆனால் ஒரே நாளையில் வீட்டுக்கு ஆட்களை கூட்டிகிட்டு வந்துட்டீங்களே அதான்னு சொல்ல, உன்னோட நிம்மதியும் அதே நேரம் உன்னோட சந்தோஷமும் இந்த குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம். உனக்கு எப்போ தோணுதோ அப்போ சமையல் பண்ணுமா, அதே நேரம் உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை இனிமேல் இங்கே வேலை பார்க்குறவங்க கிட்ட சொல்லிவிடு, அவங்க தரமாக உனக்கு சமைச்சு கொடுத்துருவாங்கன்னு சொல்ல, சரி தாத்தான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இங்கே மாடிக்கு ஓடுறாங்க. மாடிக்கு போகிற மகா கிட்ட ஐஸ்வர்யா கேட்குறாங்க, என்னடி இன்னைக்கு எப்படி இருந்துச்சு ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி கேட்க, நல்லா இருந்துச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதே ஃபாலோ பண்ணிடி, இதுக்கப்புறம் வீட்டில் இருந்து கிச்சனே கதின்னு கிடக்காம உன்னோட திறமையை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பாக நினச்சி உன்னோட திறமையையும் வளர்த்துக்கோ, அதே நேரம் நீ யாருன்றதை மற்றவங்களுக்கு புரியாமல் வைக்கணும் சரியா அப்படிங்கிறாங்க. சரிக்கா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல, சரி இன்றைக்கி எதுவும் ஒர்க் இருக்கான்னு கேட்குறாங்க. ஆமாக்கா கொஞ்சம் டிசைனிங் ஒர்க் தான் இருக்குன்னு சொல்ல, சரி நீ பண்ணு, நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ளே போய்ட்றாங்க. அதுக்கு பிறகு மகா வேலையும் பார்க்க, அதே போல் அங்கே பக்கத்தில் சூர்யாவும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நாளைக்கு நான் கொடுத்த ப்ராஜெக்டை சரிவர முடிச்சிடணும் சரியா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நான் முடிச்சிருவேங்கன்னு எங்கள் மகா வந்துட்டு ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணுறத சூர்யா ரசித்து பார்த்துட்டே இருக்காங்க. இவளுக்கு வேலை பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருந்திருக்கும் போலன்ற மாதிரி எங்கள் சூர்யா பார்த்துட்டே இருக்க, என்ன இங்கேயே பார்த்துட்டு இருக்கீங்க, வேலையை பாருங்கன்னு எங்கள் சூர்யாவை பார்த்து மகாவும் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு மகாவும் இங்கே தன்னுடைய வேலையை பார்க்க சூர்யாவும் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கௌதம் கிட்டக்கு வேற நம்ம ஒரு ஏதோ ப்ராஜெக்ட் ஒப்படைச்சோம், சரியாக பண்ணானா இல்லையான்றது கூட எனக்கு தெரியவே இல்லை, என்ன பண்ண போகிறான்னு தெரியல, நாளைக்காவது சரியாக பண்ணிட்டு வந்து கொடுத்தான்னா சரி அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இங்கே மகா அதெல்லாம் கவனிக்காமல் அவங்க வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்க, அங்கே கௌதமும் டிசைன் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. என்ன கௌதம் உங்களுக்கும் ஒர்க் கொடுத்துருக்காங்களான்னு சொல்ல, ஆமாம் ஐஸ்வர்யா, நாளைக்கு பெரிய ப்ராஜெக்ட் மீட்டிங் இருக்குது, அதுக்கான டிசைனிங் ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்ல, எப்படியும் இங்கே மகா செய்கிறதா செலக்ட் பண்ண போகிறாங்க, தேவையில்லாமல் நீ எதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஐஸ்வர்யா என்கிட்ட நீ எதுக்கு இப்படி பேசுகிற, கொஞ்ச நாளும் எனக்கு ஆறுதலாக உறுதுணையாக நிற்கிறேன்னு சொல்ல, நீங்கள் மட்டும் என்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டீங்களான்னு இங்கே 2 பேருக்கும் வாய் தகராறு ஏற்படுது. இதுக்கப்புறம் இவகிட்ட பேசவே முடியாதுன்னு நினச்ச கௌதம் இசாம கிளம்பி வெளியில் போய் உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்க. என்ன கௌதம் ரொம்ப ஆர்வமாக இருக்காரு, எல்லாம் எதனாலன்றது நமக்கு தெரியலையேன்னு எங்கள் ஐஸ்வர்யாவும் நினச்சிட்ருக்காங்க. அதே போல் அங்கே ஹாலில் உட்காந்து கௌதம் அரைஞ்சிட்ருக்கதை தூரமாக நின்று இங்கே யார் பார்க்குறாங்கன்னா நமிகா. கௌதமும் இப்போது கம்பெனி ஒர்க்கில் ரொம்ப பிஸி ஆகிட்டார் போல். ஏற்கனவே மகா ஒரு பக்கம், இங்கே கௌதம் ஒரு பக்கம்னு இப்படி எல்லாரும் அந்த கம்பெனிக்கு போயிட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா நானும் விஜய் என்ன தான் பண்ணுறது, இந்த வீட்டில் எனக்கும் விஜய்க்கும் வேறு என்ன மதிப்பு மரியாதை கிடைக்க போகுது அப்படின்னு யோசிக்கிறாங்க. இங்கே கௌதம் எப்படியுமே சரியாக பண்ண போகிறதில்ல, ஆனால் மகா இதில் பெஸ்ட்டுன்னு கேள்விப்பட்டனே, அப்போது அவள் பண்ணுற அந்த ப்ராஜெக்டை நமக்கு எடுத்துட வேண்டியதான்னு இங்கே நினச்சிட்ருக்காங்க யார் அனாமிகாவும். இவனோட ப்ராஜெக்டை நம்ம டேமேஜ் பண்ணுறதுக்கு பதிலாக பேசாமல் இங்கே மகாவோட ப்ராஜெக்டை டேமேஜ் பண்ணிட்டா என்னென்னு ஒரு எண்ணமும் இங்கே வந்துட்டு அனாமிகாவுடைய மைண்ட்குள்ளே ஓடிட்டே இருக்குது. இங்கே கௌதமும் ஓரளவுக்கு மேலே வரைஞ்சிட்டு உள்ளே போய் படுத்துடுறாங்க. அதே போல் அங்கே மகாவோட ரூமில் இருக்கிறத நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு தெரியலேன்னு அனாமிகா இன்னொரு பக்கம் யோசிக்கிறாங்க. சரி பொழுது விடியட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே அனாமிகாவும் உள்ளே போயிடுறாங்க விஜயும் கூப்பிட்றதுனால. அதுக்கு பிறகு இங்கே காலையில் எல்லோரும் ரெடி ஆகிட்டுருக்கேன், பரபரப்பாக கிளம்புற நேரத்தில் நம்ம போய் இந்த வேலையை பார்த்துட்டா கண்டிப்பாக யாருக்கும் எந்த ஒரு டவுட்டும் வராது அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க அனாமிகா.
அனாமிகா என்ன பண்ணுறாங்கன்னா நேராக மாடிக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அங்கே மகாவுடைய டிசைனிங்கில் வந்துட்டு ஏதாவது பண்ணணும்னு நினச்சவங்க அதை கிழிச்சு போட்டுடலாமா, இல்லை அது நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க, அதில் ஏதாவது கரைகளை ஏற்படுத்தி விட்டுடலாம்னு நினச்சி பக்கத்தில் இருக்க இங்க் பாட்டில் எடுத்து அது மேலே அந்த பேப்பர் மேலே ஃபுல்லாகவே ஊற்றிட்டு போயிடுறாங்க. கீழே என்ன இருக்குது ஏது இருக்குன்றதை கூட சரியாக கவனிக்கவே இல்லை, ஊற்றிட்டு போயிடுறாங்க. இது எப்படி ஊற்றுனுச்சு அப்படின்றது கூட தெரியாத அளவுக்கு ஊற்றிட்டு போயிடுறாங்க. அப்படி எல்லாமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமாக கீழே போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் மகா வந்து பார்க்குறாங்க, எல்லாமே டேமேஜ் ஆகிருக்கு. இது எப்படி ஆணுச்சு, நான் நல்லா தானே வச்சுட்டு போனேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு எங்கள் சூர்யா வர, என்னாச்சு மகா அப்படின்னு கேட்க, அது ஒன்றும் இல்லைங்க, இது எல்லாம் ஊற்றிடுச்சுங்க அப்படின்னு சொல்ல. அப்போ நைட்டு பண்ண ப்ராஜெக்ட் எல்லாம் காலியா, இப்படி தான் இவ்வளோ அசால்ட்டாக இருப்பியா அப்படின்னு சொல்லி, உன்னெல்லாம் இங்கே வேலைக்கு அனுப்புனாங்க பாரு, எங்கள் வீட்டில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி இங்கே திட்டுறாங்க, கண்டபடி திட்டுறாங்க. மகா வந்துட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாக நின்றுட்டுருக்கேன், இன்றைக்கி மட்டும் ப்ராஜெக்டில் ஏதாவது சொதப்பல் ஆகட்டும், அப்புறம் இருக்கும் உனக்குன்னு சொல்லி இங்கே மகாவையும் கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் இங்கே கௌதமும் கிளம்பி நேராக ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் அங்கே மீட்டிங் நடக்குது. கண்டிப்பாக இதில் மகாவால் இந்த ப்ராஜெக்ட் கேன்சல் ஆக போகுது. அதுக்கப்புறம் எங்கள் ராஜலக்ஷ்மி அத்தையே இவளை வேலைக்கே போக வேண்டாம்னு சொல்லி வீட்டில் இருக்க வச்சுருவாங்க. இதுதான் நடக்க போகுதுன்னு ரொம்ப குஷியில் இருந்துகிட்ருக்காங்க. என்ன நமிக்கா ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லி காயத்ரி கேட்க, அத்தைக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாமா வேணாமான்னு யோசிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை தன்னு சொல்ல, இந்த மகாவை பார்த்தியா எப்படி ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டுருக்கான்னு சொல்ல, கண்டிப்பாக அது எத்தனை நாளைக்கு தான் இன்றைக்கி நான் போவாங்க, நாளையிலேருந்து அவங்க ஆஃபீஸ் பக்கமே போக போகிறதில்ல, நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட எங்கள் காயத்ரி எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் நடக்கும் என் மனசுக்கு ஏதோ தோணுச்சு அதான் சொன்னேன்னு சொல்லிட்டு உள்ளே போக, இங்கே அனாமிகா சொன்ன மாதிரி நடந்தால் ஒரு பக்கம் சந்தோஷம் தானே இங்கே காயத்ரியும் நினச்சிட்ருக்காங்க. இங்கே ஆஃபீஸில் மீட்டிங் நடக்குது, எல்லோரும் போய் உட்கார்றாங்க. இங்கே பார்த்தா தான் மகாவுடைய எல்லா டிசைனிங்குமே டேமேஜ் ஆகிடுச்சு, ஒன்றுமே கொடுக்க முடியல, அவங்களால காட்டவும் முடியலை. ஆனால் இங்கே கௌதம் வந்துட்டு தன்னுடைய ஃபைலை எடுத்து கொடுக்குறாங்க. அந்த ஃபைலில் இருக்க டிசைன் எல்லாம் பார்த்துட்டு, உண்மையிலேயே செம சூப்பராக வரைஞ்சிருக்கீங்க, இப்போ வந்து இதை பார்க்கும்போது மகாவுடைய டிசைனிங் மாதிரியே இருக்குது, ஆனாலும் பரவாயில்ல, உங்களுடைய ஒர்க்குக்கு நாங்கள் சல்யூட் பண்ணுறோன்ற மாதிரி சொல்கிறாங்க. இவ்வளோ நாள் நீங்கள் கடுமையாக உழைச்சதுக்கான பலன் வந்துட்டு நாங்கள் இந்த ப்ராஜெக்டை ஓகே பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி கௌதமை பார்த்து சொல்ல, கௌதமுக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷம். உண்மையிலே இது எப்படி நடந்துச்சு, மகாவோடது போக என்னோடதை போய் ஓகே பண்ணியிருக்காங்களே அப்படின்னு நினைக்கிறாங்க. மகாவோடதில் கடைசி 2 டிசைனிங் மட்டும்தான் இருந்திருக்கு, அது மட்டும் அப்படியே தப்பிச்சிருக்கு. அதை பார்க்குறவங்க இல்லை இது வந்து அந்தளவுக்கு சரிவல்ல, ஆனாலும் பரவாயில்ல, இது ஓரளவுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு பண்ணுறதை மட்டும் சொல்லிடுறாங்க. இதை வந்துட்டு சூர்யாவும் பார்க்குறாங்க. நல்ல வேலை இன்னைக்கு கௌதமால நம்ம ப்ராஜெக்ட் தப்பிச்சது, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும், எல்லாம் உன்னுடைய கேர்லெஸ்னால தான் மகா, இனிமேல் இந்த மாதிரியாக தவறு நடக்காமல் நீ தான் பார்த்துக்கணும். வாழ்த்துக்கள் கௌதம், நீ இதே போல் இன்னும் பல மடங்கு உயர்ந்துகிட்டே வரணும், அதுதான் என்னுடைய ஆசை. எந்த தவறும் பண்ணாமல் இனிமேலாவது கம்பெனிக்கு பொறுப்பாக நடந்துக்கோ, உன்னால் இதே மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் கைக்கூடி வரணும் சரியா அப்படின்னு இங்கே கை கொடுத்து வாழ்த்து சொல்லிட்டு போக, மகாவும் கை கொடுக்குறாங்க. என்ன மகா இன்னைக்கு நான் ஜெயிச்சிட்டேனேன்னு உங்களுக்கு பொறாமையாக இருக்கான்னு சொல்ல, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை கௌதம், நீ ஜெயிச்சா நான் ஜெயிச்ச மாதிரி தான், கண்டிப்பாக உன்னால் நம்ம கம்பெனிக்கு நல்ல ப்ராஃபிட் வந்தால் அதுவே எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே கௌதம் ரொம்ப சந்தோஷமாக வீட்டில் போயிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கௌதம் வந்து ரொம்ப சந்தோஷமாக வீட்டில் போய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே ஐஸ்வர்யா கேட்குறாங்க, நீ தான் வின் பண்ணுவேன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும்னு சொல்ல, எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதான் நான் சொன்னலை, நேற்று நைட்டு நீ பண்ணுற டிசைனிங்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாதுன்னு சொன்னேன், இப்போ நீ இப்படி பேசுகிற, எனக்கு ஆச்சரியமாக இருக்கே, நான் வின் பண்ணிட்டேன்றதுனால தானே இப்படி பேசுகிறேன்னு எங்கள் கௌதம் நேராகவே கேட்குறாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இல்லை கௌதம் நீ தப்பாக நினச்சிட்ருக்க, இப்போ வரைக்கும் மகாவை நீ தப்பாக நினச்சிட்ருக்க, ஆனால் மகா நீ நல்லா இருக்கணும், நீ என் கூட சந்தோஷமாக சேர்ந்து வாழணும், நான் நல்லா இருக்கணும்னு நினச்சிருக்கான், அது உனக்கு தெரிய போகிறதும் இல்லை, நீ புரிஞ்சுக்க போகிறதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்ன சொல்கிறேன்னு அப்போ தான் எங்கள் கௌதம் கேட்குறாங்க. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நேற்று நைட் என்ன நடந்துச்சு தெரியுமா, நேற்று நைட் நம்மளாம் தூங்கினதுக்கு பிறகு மகா என் ரூமுக்கு வந்தா, ஆனால் எதுக்கு வந்தா ஏன் வந்தான்னு நானும் சரியாக கவனித்து தான் பார்த்தேன். அவளை நான் தூக்கத்துலேருந்து கிளம்பாமல் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, அவள் வரைஞ்சிட்டு வந்த டிசைனிங் எல்லாத்தையும் கொண்டு வந்து நீ வரைஞ்சதுக்கு மேலே வச்சுட்டு நீ வரைஞ்ச டிசைனிங்கை அவள் எடுத்துகிட்டு போனா, அதை நான் பார்த்தேன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன்னு ரொம்ப ஆச்சரியத்தோட கௌதம் கேட்குறாங்க. ஆமாம் கௌதம், இதில் நீ வின் பண்ணணும், உன்னால தான் இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு எங்கள் மகா நினச்சிருக்கா, அதனால தான் அவள் அப்படி பண்ணான். உன் மேலே இருக்கிற ஒரு கெட்ட எண்ணத்தை துடைக்கணும், அந்த ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு உன் மேலே மரியாதை வரணுன்ற ஒரு எண்ணம் எங்கள் மகாவுக்கு இருந்ததுனால தான் அவள் அப்படி பண்ணான்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட இங்கே வந்துட்டு கௌதமுக்கு ரொம்பவே அசிங்கப்பட்டு நின்றுட்டுருக்காங்க. ஏன்னா இங்கே அனாமிகா இங்கு ஊத்துறதுக்கு துணையாக இருந்ததே கௌதம் தான். கௌதம் வந்துட்டு யாருமே இல்லை நீ போய் பாருன்னு சொன்னதுனால தான் உள்ளே போன இங்கே அனாமிகாவும் அந்த டிசைன் மேலே எடுத்து
இங்கு ஊத்திட்டு வந்திருக்கான். இப்படி நம்ம யாருக்குமே தெரியாமல் மகாவுக்கு கெட்டது நடக்கணும்னு நினச்சி கடைசியில் மகா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நமக்காக பண்ணியிருக்காங்க நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கடைசியில் பார்த்தியா என்ன தான் டேமேஜ் ஆயிருந்தாலும் அது உன்னோடது தான். ஆனால் நீங்கள் கடைசியில் ஜெயிச்சது இங்கே மகா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மகாவை நீ என்னைக்கு தான் புரிஞ்சுக்க போகிறேன்னு தெரியல கௌதம்னு சொல்லிட்டு போக இங்கே கௌதம் அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நின்றுட்டுருக்காங்க. அப்போ அங்கே வர அனாமிகா, என்ன கௌதம் இப்போ சந்தோஷமா, ஒரு வழியாக நீ வின் பண்ணிட்ட, உனக்கு கம்பெனியில் நல்ல பொறுப்பு வந்திருக்குமே அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் அந்த மகாவை நீ ஜெயிக்க வைக்கவே கூடாது, இப்போன்னு இல்லை எப்பொழுதுமே ஜெயிக்க வைக்காத அப்படின்னு சொல்லி இங்கே கௌதம் கிட்ட சொல்ல இதை கேட்டால் கௌதம் சொல்கிறாங்க, இங்கே பாரு அனாமிகா, இதுதான் கடைசி, என்னுடைய மனசை மாற்றி ஏற்கனவே நீ பண்ண வேலைகள் எல்லாம் போதும், இதுக்கப்புறமும் இதே போல் இன்னும் பல வேலைகளை என்னைய வச்சு நீ நடத்தினான்னு நினச்ச, அதுக்கப்புறம் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன், உன்னை பற்றின விவரங்களை வீட்டில் சொல்லிவிட்டு போட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன், என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்ன ஒரே நாளில் திடீர்னு நல்லவனாக மாறிட்ட, இத்தனை நாளாக நீ அந்த குடும்பத்துக்கும் அவங்களுக்கும் எதிரியாக தானே இருந்துக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்ல, இது நாள் வரைக்கும் எப்படியோ, ஆனால் இனிமே நான் எப்படி இருக்கணுன்றதை நான் தான் முடிவு பண்ணணும், அது நீ கிடையாதுன்னு கௌதம் வந்துட்டு அதிரடியாக பேசுகிறாங்க. இதை பார்த்து அனாமிகா அதிர்ச்சியில் அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறாங்க. இதுதான் உனக்கு கடைசி, இனிமே இங்கே மகாவோட வாழ்க்கையிலையும் ஐஸ்வர்யாவோட வாழ்க்கையிலையோ குறுக்க வரணும்னு நினச்சேன், அதுக்கப்புறம் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன், என்னுடைய உண்மையான குணத்தை ஓங்கிட்ட காட்ட வேண்டியது இருக்கும், இது நாள் வரைக்கும் மகா கிட்டேயும் ஐஸ்வர்யா கிட்டேயும் காட்டினது போக அதுக்கப்புறம் நீ என்னைய பார்த்து பயப்பட வேண்டிய நிலைமைக்கு நான் அதை காட்ட வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே பயங்கரமாக மிரட்டிட்டு போகிறாங்க. கௌதம்க்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி எதுவுமே புரியாத மாதிரி அனாமிகா நிற்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சித்ரா தேவி, என்னடா என்னாச்சு உனக்கு, இந்த அனாமிகாவால் நமக்கு இந்த வீட்டில் நல்லது ஏதாவது நடக்கும்னு பார்த்தா அதையெல்லாம் நீ கெடுத்து விட்டுருவ போலேயே அப்படின்னு சொல்ல, எனக்கு நல்லது நடக்கணும்னா அது அனாமிகாவால் தான் நடக்கணும்னு அவசியம் இல்லாமா, மகா மனசு வச்சாலே போதும், மகாவால் எனக்கு இவ்வளோ பெரிய நல்லதும் இவ்வளோ பெரிய பெருமையும் வந்து சேர்ந்துருக்கு, நான் என்னென்னவோ கெட்டது பண்ணியிருக்கேன், ஆனால் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இன்றைக்கி நான் நல்லா இருக்கணும்னு நினச்சி எனக்காக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க, எனக்கு அதை நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குன்னு இங்கே வந்து தன்னுடைய அம்மாட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு இங்கே சித்ரா தேவி சொல்கிறாங்க, ஓ அந்தளவுக்கு உன் மனசை மாற்றிட்டாளாவா அப்படின்ற மாதிரி சொல்ல, யாரும் என் மனசை மாற்றலாமா, இப்போ தான் மனுஷங்க யார், உண்மையான குணம் கொண்டவங்க யார், அதுவும் உண்மையான நல்ல மனசு உடையவங்க யாருன்றதை நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான், இனிமேல் நீயும் அனாமிகா கூட சேர்ந்து நீ எதுவும் செய்கிறேன்னு சொல்லி இந்த குடும்பத்தில் எந்த கெட்டத்தையும் எந்த ஒரு கெட்ட பழக்கத்தையும் ஏற்படுத்தாத, தயவு செஞ்சு அமைதியாக இரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய அம்மாவையும் எச்சரிக்கிறாங்க. இதையெல்லாம் அங்கே தனியாக நின்று சூர்யா எல்லாத்தையுமே கேட்டுறாங்க. இப்போ வரைக்கும் இந்த குடும்பத்தோட ஒற்றுமைக்காக தான் மகாவும் போராடிட்டு இருக்கான், ஆனால் அது தெரியாமல் நம்ம மகாவை வந்துட்டு இந்த ஒரு டிசைன் சரியாக பண்ணலை, அவள் அசால்ட்டாக இறந்துட்டான்னு சொல்லி அவன் மேலே கோவப்பட்டோம், ஆனால் இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குன்னு நம்ம நினச்சி கூட பார்க்கலையே, பாவம் மகா, நான் பேசினதை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டிருப்பான்ல, நான் அவளை புரிஞ்சுக்காம ரொம்ப கஷ்டப்படுத்திகிட்டே இருக்கேன்ல அப்படின்னு நினச்சி இங்கே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதே நேரம் மகா இனிமேல் ஆஃபீஸ்க்கு வரும்போதெல்லாம் அவளை நம்ம ஆஃபீஸ்லேயுமே ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கணும், அவளுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடாது, இனிமேல் வரப்போகிற டிசைனிங் ஒர்க் எல்லாமே அவளே பண்ணுற மாதிரி இருந்தாலும் இங்கே கௌதம்க்குன்னு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி அவனையும் வழி நடத்தி கொண்டு போகிறதுக்கான பொறுப்பை எங்கள் மகாவுக்கும் கொடுக்கணும், அப்போ தான் இங்கே குடும்பமும் ஒத்துமையாக இருக்கும், ஆஃபீஸ்லேயும் எந்த பிரச்சனையும் வராதுன்னு இங்கே வந்துட்டு சூர்யாவும் யோசிக்கிறாங்க. அதே போல் மகாவும் இப்படியும் ஐஸ்வர்யா அக்காவும் கௌதமும் சந்தோஷமாக இருந்தால் அதுவே நமக்கு போதும்னு அங்கே மகாவும் ஒரு யோசனையில் இருக்க, எங்கள் அனாமிகாவுக்கு தான் எதுவுமே புரியலை, கௌதம் எதுக்காக இப்படி மாறினாருன்னு குழம்பி போய் நின்றுட்டு இருக்காங்க.